Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம அனுதினமும் ஜெபிக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நபர்கள், எதிர்பாராத நபர்கள், நம்ம யாரையும் நினைச்சிருக்க மாட்டோம், அவெல்லாம் நமக்கு துரோகம் நினைக்கணும் நினைப்பான், அவெல்லாம் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைப்பான், அவெல்லாம் நம்ம செத்து போகணும்னு நினைப்பான், அவெல்லாம் நம்ம தொழில் கெட்டு போகணும்னு நினைப்பான், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பான். அதே போல நம்ம பார்க்கிறோம், தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கொண்டு வந்து கெபியின் வாயில் மேல் வைக்கப்பட்டது. தானியேலுக்கு ஒன்றும் செய்யலாகாதபடிக்கு ராஜா அதை தன் முத்திரையினாலும் தன் பிரபுக்களின் முத்திரையினாலும் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் சாப்பிடாமல் தியானம் பண்ணாமல் தூக்கம் வராமல் படுத்திருந்தான். அதிகாலையிலே ராஜா அதிகாலமே ராஜா விடிந்தெழுந்து தீவிரித்து சிங்கங்களின் கெபி அண்டைக்கு போனான். அவன் கெபி அண்டையில் வந்தபோது துக்கமான சத்தத்தோட தானியேலை கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று கேட்டான். அப்பொழுது தானியேல் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டு விட்டார் என்றான். தெய்வ பிள்ளைகளே, யாரும் தெரியல. He does not know who is he. The king ordered the soldiers to put Daniel into the cave of the lions, and they put him, and the king sealed the cave, and he could not come out. And early morning he runs to know whether he died or not. இன்னைக்கு வாழ்க்கையில அப்படிதான். நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற, நீ அழிஞ்சிட்டியான்னு பாக்குறதுக்கு ஒருத்தன் உடையாரான், அழிஞ்சிட்டியான்னு பாக்குற உடையாரான். உனக்கு செய்வன வைப்பான், உனக்கு தெரிஞ்சவனே, உன் வீட்டுக்காரனே இல்ல உன்னுடைய சொந்தக்காரனே உனக்கு செய்வன வைப்பான். வச்சுட்டு நீ இன்னும் அழியலையான்னு பாப்பான், அழிஞ்சிட்டியான்னு வந்து பாப்பான். தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். And many of the people want you to die, and they will even come and check whether you are dead or not, whether you failed or not, whether you got sickness or not, whether you are crying or not. They will come and find it out, and by seeing your cry, they will laugh, they will be happy. Now what I will tell those who like you to cry, in front of them you just laugh, he will die. ஒருத்தன் நீ அழிய வேண்டும் என்று நினைக்கிறான் அல்லவா, அவன் நிச்சயமா அழிய வேண்டும். அவனை நீ ஒன்னும் பண்ணாத, எப்பொழுதுமே அவனை பார்த்து சிரிச்சிரு. வேணா தனியா ரூம்ல போய் அழுதுரு. உன் பகைவன் மத்தியில உன்னை பத்தி பொறாமப்பட்டு நீ அழிய வேண்டும் என்று நினைக்கிற மத்தியில நீ சிரிச்சிரு, சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்க. ரூம்ல போய் அழுதுரு, அவனே செத்து போயிடுவான். தெய்வ பிள்ளைகளே, I know a family. They did not have anyone to support them, to help them, to give any financial help, to give any advice. And there were four families in the village. They wanted to kill these persons, and many gundas were there to kill or to destroy the life of the daughter, to destroy the life of the children. There were some gundas. These parents kept on praying to the Lord. எனக்கு ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அந்த குடும்பத்தை கண்டாலே நிறைய பேருக்கு எரிச்சல். They wanted to kill. அவங்க அந்த குடும்பத்தை அழிக்கணும், அவங்களை சாவடிக்கணும்னு பார்த்தவங்க நிறைய புறம்போக்கு பரதேசிகள் என்ன செய்தார்கள், அந்த பிள்ளை அவங்க மகளை கெடுக்கணும்னு பார்த்தாங்க.
ஆனா அந்த பிள்ளைங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, nothing happened. Even after giving police complaint, they kept on crying. They went to the Lord. Lord, we got no one. Only you are there, Lord. Bless us, Lord. Bless us, Lord. Cried. Dear friends, to surprisingly, all the gundas and all the families which harmed this family are no more today. இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள், மரித்து போனார்கள், அட்ரஸ் இல்லாம போனாங்க, வளர்ச்சி இல்லாம போயிட்டாங்க. They did not improve in their life. They faced lot of failures in their life. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10-20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.